வணக்கம் and welcome to the show. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்ல இருந்தபடியே சமையல் சம்பந்தப்பட்ட அத்தனை சந்தேகங்களுமே டக்குன்னு ஒரு ஃபோன் கால் த்ரூவே நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கேன், இப்பவும் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, இல்லை நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்யணும், அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல நீங்க சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உடனே உங்க மொபைல் ஃபோன் எடுத்து 0444459438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டக்குன்னு உங்களோட குக்கிங் டவுட்ஸ்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு குக்கிங் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஷெஃப், மீன் குழம்பை பத்தி பல விஷயங்கள் நேற்று பேசலாம்னு சொன்னோம், பட் காலர்ஸ் எக்கச்சக்கமா வந்ததுனால ஒரே ஒரு மீன் குழம்பை பத்தி தான் பேசணும். பட் பல வகையான மீன் குழம்புகளை பத்தி தொடர்ந்து பேசலாம். கேரளா வகையான மீன் குழம்பை பத்தி சொன்னீங்க, கோக்னட் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதை தாண்டி ஆந்திரா காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யறது? காரசாரமான மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் அந்த மாரி இருக்க ஒழிஞ்சு அதோட டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் போல தான் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிங்க. அது கூட தோலோட பூண்டு நல்லா அரைச்சிக்கிங்க, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு அதில் போட்டு வதக்கிங்க. அதுக்கப்புறமா ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளியை நல்லா இது அரைச்சிங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அது கூடயே கொஞ்சமாக புளி சேர்த்துங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துங்க, அதிலே உப்பும் சேர்த்துக்கிட்டு புளிப்பு காரம் என்னமே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் பண்ணியிருக்கீங்களா இதில் அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஆயில் மேலே வரும். மேலே வந்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் என்ன மீன் வாங்கியிருக்கீங்களோ அந்த மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு பேர் ஆந்திராவில் சாப்ப புலுசுன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு, ஆந்திரா மீன் குழம்பு. ஓகே, ஆந்திரா சாப் புலுசு எப்படி செய்யறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக ஷெஃப் சொன்னாரு. அப்படியே கேட்கும் போதே ஆஹா, மீன் குழம்பு எந்த அளவுக்கு ருசியா இருக்கும்ன்ற இமேஜினேஷன் எனக்குள்ள வந்துருச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கௌரி, நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க கௌரி? நல்லா இருக்கேன். ஓகே கௌரி, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு சாம்பார் மட்டும் வைக்கிறதுக்கு சரியா வரமாட்டேங்குது. என்ன பண்ணாலும் அந்த ஸ்மெல்லு எதுவும் சரியா வரமாட்டேங்குது. ஓகே, சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரிம்மா, சாம்பார் உங்களுக்கு என்ன ஃபினிஷிங் சரியா வர மாட்டேங்குதாம்மா, இல்லம்மா ஆரம்பத்திலே உங்களுக்கு சரியா வர மாட்டேங்குங்களா? ஃபினிஷிங் தான் சார் சரியா வர மாட்டேங்குது. சரிம்மா, அப்ப பருப்பு தண்ணி அதெல்லாம் வேக வைக்கிறதெல்லாம் கரெக்டா வேக வச்சிடுறீங்களா? வேக வச்சிருவேன். சரிம்மா, நான் இப்போ சொல்கிறேன், அந்த பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவே போதும், அது நல்லா சாம்பார் வந்துடும். எப்பொழுதும் போல் சாம்பார் வைக்கிற மாதிரி வச்சிங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது தனியான்னு சொல்லுவாங்களே அதை போட்டு வறுத்துங்க. அதாவது 100 கிராம் தனியா, 10 கிராம் ஜீரகம், 10 கிராம் மிளகு, 5 கிராம் வெந்தயம், கொஞ்சமாக காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துங்க. அது கூட கருவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெயே இல்லாமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சு நீங்கள் சாம்பார் எப்பயுமே இறக்க போகிற டயத்தில் இந்த பவுட்ரு போட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுக்குங்க, நல்லா வருமா ஓகே சாம்பார். யூஸ்வலா செய்யற சாம்பார் மாதிரி நீங்க செஞ்சுட்டு ஷெஃப் சொன்ன மாதிரி மசாலாலாம் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெயே விடாம நல்லா வறுத்துக்கிட்டு அதை பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. நல்லா சாம்பார் கொதி வரும்போது நீங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் முடிச்சு கார்னிஷிங் பண்ணும்போது இந்த பவுடரையும் போட்டு லைட்டா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டீங்கன்னா கமன்னு சாம்பார் ரெடி ஆயிடும் சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், நாமீர்பேட்டையில இருந்து ரவி பேசுறேன் மேடம். ரவி, பொதுவா குக்கரி ஷோ இது மாதிரி டவுட் கேட்கிற ஷோக்கெல்லாம் பெண்கள் தான் அதிகமா கால் பண்ணுவாங்க. நீங்க ஒரு மேல் காலர் கால் பண்ணிருக்கீங்க, நல்லா சமைப்பீங்களா? டெய்லி சமைப்போம் மேடம். புரியல. சமைப்போம் மேடம். நல்லா சமைப்பீங்களா? எது நல்லா சமைப்பீங்க? சூப்பரா சமைக்கிற டிஷ் இது? நான் நான் சைவம் நான்வெஜ் நல்லா பண்ணுவேன் மேடம். ஓகே, அசைவத்துல எது நல்லா சமைப்பீங்க? இந்த ஒரு சில்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. ஓகே ஃபைன், அதுக்கு தான் டவுட் கேட்க போறீங்களா? என்ன சந்தேகம்? அது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த வெளியில இருந்து கொஞ்சம் நல்லா நீட்டா பண்ணா எப்படி இருக்குன்னு அதனால செப்பு கிட்ட கேட்கலாம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நீங்க டிவியில தொடர்ந்து உங்ககிட்ட கிடைக்க லக்கி காலருங்க சார் நானு. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுடைய டவுட் என்ன? சார், நாமீர்பேட்டிலிருந்து ரவி பேசுறேன் சார். ரவி, சொல்லுங்க ரவி. சார், ஒரு சில்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் சார். சரிங்க. கொஞ்சம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நல்ல ஒரு நேம் இருக்கு சார். சரி சார். இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா சாரோடைய பாதிப்பு ஏதாவது கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறேன் சார். கண்டிப்பா ஐடியா கொடுக்குறோம். உங்க ஐடியா என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கு கொடுக்குறேன், ஐடியா கொடுக்குறேன். சில்லியில கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி ஏதாவது கொஞ்சம் ஐடியா தர முடியுமா சார்? சில்லிங்களா? ஆமா சார், ஸ்வீட் சில்லி கடை வச்சுட்டு சார். ஸ்வீட் சில்லி புரியல எனக்கு. ஸ்வீட் சில்லி எப்படி பண்ணணும்னா? சில்லி நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். பீஃப் சில்லிங்களா?
சரி சரி சரி. ஆமாங்க சார். அதுல வந்து நீங்க அதுல வந்து கொஞ்சம் அந்த கலருக்காண்டி நீங்க நிறைய பேர் வந்து கலர் யூஸ் பண்றாங்க. அதுக்கு நீங்க இந்த காஷ்மீரி சில்லின்னு ரெடிமேடா விக்குது. அதை வாங்கி நல்ல எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் அந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது, பீஃப் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் வரும், அட்ராக்டிவாக இருக்கும், நல்ல பிஸ்னஸும் நல்ல பிக்கப் ஆகும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் சொல்லியிருக்காரு, ஹெல்தியான டிப்பும் கூட. பொதுவாக இந்த மாதிரி சிக்கன் 65 இல்லைனா பீஃப் சில்லி 65 அது மாதிரி ஏதாவது ஒன்று போடும்போது கலருக்காக வந்துட்டு அந்த கேசரி பவுடர் மாதிரி கலர் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாமல் காஷ்மீரி சில்லியை நல்லா வறுத்துக்கிட்டு அதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே நல்ல கலர் கொடுக்கும், அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு டிஃப்ரெண்டான டவுட் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சதீஷ், நான் கும்பகோணத்துலேருந்து பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க சதீஷ்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சதீஷ், தொடர்ந்து மேல் காலர். நல்லா இருக்கேன். தொடர்ந்து மேல் காலரா வந்துட்டு இருக்கீங்க. வித்தியாசமா இருக்கு மேல் காலர்ஸ் டவுட் கேட்கறதுலாம். நீங்க என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆக்சுவலா மேடம், எங்க வீட்டுல வந்துட்டு எப்படின்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த ரெண்டு சட்னியே தான் மாத்தி மாத்தி அரைக்கிறாங்க. அந்த தேங்காய் சட்னி வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஓகே. தக்காளி சட்னி ஆஸ் யூசுவல் எப்போதும் போல அரைக்கிற மாதிரியே அரைக்கிறாங்க. அது இல்லாம அதுவுமே டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. இது ரெண்டும் இல்லாம டிஃபரெண்ட் அந்த வெஜிடபிள் எல்லாம் வச்சு சட்னியா பண்ற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க மேடம். ஓகே, வித்தியாசமான சட்னி. இன்னொன்னு என்னன்னா அந்த சிக்கன் 65 பொரிக்கிறாங்களே, அதுல மசாலாவே பிடிக்க மாட்டேங்குது மேடம். ஒரே ட்ரையா இருக்கு, அந்த ஜூசி கிடைக்கல. கடையில எல்லாம் சாப்பிடுற மாதிரி அந்த ஜூசி கிடைக்கல, ஒரே ட்ரையா இருக்கு. கடிக்கும் போது பல்லுக்கே வலிக்கிற மாதிரி. அதுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு சொல்லி ஒரு டிப்ஸ். ஓகே, ரெண்டுமே பல பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் தான் நினைக்கிறேன். சரி, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சட்னி கேட்டிருந்தாரு, அப்புறம் இன்னொன்று வந்து 65 கேட்டிருந்தார். ஃபஸ்ட்டு நான் 65 சொல்லிடுறேன். 65 பார்த்தீங்கன்னா அந்த மைதாவும் சோள மாவும் தான். அதாவது 100 கிராம் மைதானா 50 கிராம் சோள மாவு. அதை எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அந்த கலருக்கு அந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கனாவே 65 நல்லா வரும், நல்லா ஒட்டி இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு. அப்படிலாம் ஆகாது, கரெக்டாக 10 மினிட்ஸ் போதும், 65 ரெடி ஆகிடும். அந்த கலரு ரொம்ப டார்க்காக வரும்போது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அப்போயே எடுத்துட்டா போதும். சட்னி கேட்டிருந்தார். சட்னி வந்து உடச்சக்கல்ல சட்னின்னு ஒன்று இருக்குது, பீனட் சட்னி இருக்குது, இதுவே நிறைய சட்னி வகைகள் இருக்குது. பீனட் சட்னி மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது வறுத்த கடலைன்னு சொல்லுவாங்க. வறுத்த கடலை, அது கூட தேங்காய், அது கூட காஞ்ச மிளகா, அது கூட பூண்டு, இதை மட்டும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உப்பு பார்த்துட்டு தாளித்து போட்டால் போதும். தாளிப்பு வந்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளித்து அதில் போட்டிங்கனாவே நல்லாயிருக்கும் பீனட் சட்னி. ஓகே, 2 விதமான டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சட்னி எப்படி செய்யறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி எல்லாரும் விருப்பப்படக்கூடிய சிக்கன் 65 எப்படி ஜூஸியாக கிறிஸ்பியாக அந்த மசாலாலாம் ஒட்டின மாதிரி இருக்குதுன்னு செஃப் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பேர்? மூர்த்தி பேசுறேன் மேடம். மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். இன்னைக்கு அதிசயமா இருக்கு, தொடர்ந்து வந்து ஆண்களே கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மூர்த்தி, நீங்க எது நல்லா சமைப்பீங்க? அது இதுதான் மேடம், நல்லா சமைப்பேன். பிரிஞ்சி நல்லா சமைப்பான். பிரிஞ்சி சமைப்பான். ஆனால் அந்த இது கிரீட்னஸாகவே இருக்கு மேடம், ஃப்ரீயாக வர மாட்டேங்குது. என்னவா இருக்கு? அதாவது இந்த எண்ணெய் கையில் ஒட்டாதபடிக்கே வருது. பராட்டிஸ் மாதிரியா இருக்கு, கொஞ்சம் குளகுழப்பு இல்லாமல். பிரியாணி கொஞ்சம் குழகுழப்பா வேணும், வரவருன்னு இருக்கு. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா மூர்த்தி, சொல்லுங்க சார். அந்த நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குறீங்க தெரியுமா? ஆமாம் சார். அதில் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துங்க. சரி சார். அந்த மாதிரி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் ஆகிடும். வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கனாவே அந்த உங்களுக்கு நீங்கள் அந்த எதிர்பார்க்குற அந்த சொல்லியிருந்தீங்க தெரியுமா, அந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு, ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஓகே மூர்த்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நிறைய வித்தியாசமான மேல் காலர்ஸ் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பல காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? டெரன்சா மேடம், நான் லால்குடில இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, பயங்கர ஃபாஸ்டா பேசுறீங்க. ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? என்ன மேடம்? இன்னைக்கு மதிய சமையல் என்னன்னு கேட்டேன். லஞ்ச் புளி குழம்பு மேடம். புளி குழம்பு, தொட்டுக்க சைட் டிஷ் என்ன? கீரை பொரியல். கீரை பொரியல். ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? இந்த குலாப் ஜாமுன் செய்யும் போது சின்னத்துல பால் சுருட்டு வைக்கோம் இல்லையா? ஆமா. அது வந்து அப்படியே வெடிக்குது மேல, விரிசல் விட்டுருது.
எண்ணெயில போட்டா அப்படியே வெடிப்பாவே இருக்குது. அது வந்து அழகா ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரவே மாட்டேங்குது. ஓகே, எனக்கு கூட குலாப் ஜாமுன் அப்படிதான் விரிசல் விட்டுது. நானும் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஷெஃப் சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த இது அமெரிக்கா அது மாதிரி உடையுது. அதில் வந்து கொஞ்சோண்டு பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக பால் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த உடையுது வர. அது இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதை நல்லா தேய்ச்சினாவே உங்களுக்கே தெரியும் சரி இந்த டயத்தில் நம்ம இதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம், உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு. பால் சேர்த்தாவே உடையாது. நல்லா மாலிஷ் பண்ணலாம். இது ரெண்டும் தான்மா முக்கியமாக கவனிக்க வேண்டும். 2 டிப் சொல்லியிருக்காரு. ஒன்னு பால் சேர்க்கணும், இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழுத்தி பிசையாம கொஞ்சம் சாஃப்டாவும் பிசையணும்ல ஷெஃப். சாஃப்டா பிசையணும். அந்த நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த குலோப் ஜாமுன் ஓகே இது உருட்டுறதுக்கு சரியான பதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருட்டினா விரிசல் விடாதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? குட் ஆஃப்டர்நூன். சென்னையில இருந்து புவனா மேடம் என் பேரு. புவனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா லைன் கிடைச்சிருக்கு. அப்படியா புவனா? அப்படின்னா நிறைய டவுட்ஸ் இருக்கா? ஒரே ஒரு டவுட் தானா? ஒரே ஒரு டவுட் தான் மேடம். ஒரே ஒரு டவுட் தான். சரி, கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்? ஆமா, எனக்கு ஒரு டிஷ் பத்தி தெரியணும். சார் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க. வணக்கம் புவனா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் எனக்கு நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. ப்ரோக்ராம் டெய்லி பாக்குறேன். ஆபீஸ் ஒரு 1 மந்த் லீவ் போட்டிருக்கேன், உடம்பு சரியில்லைன்ட்டு கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கேன். சரிம்மா, சூப்பர்மா. சார் எனக்கு தாமரை விதையில இருந்து ஒரு நல்ல டிஷ்ஷா சொல்லுங்களேன். தாமரை விதை, அந்த அதாவது தண்டுன்னு சொல்லுவாங்களா அதுதானே? இல்ல சார், அந்த விதைன்னு சொல்லிட்டு அந்த அரநெல்லிக்காய் மாதிரி ஒரு இருக்குல்ல. சரிம்மா. அதுல எப்படி உங்களுக்கு கிரேவியா வேணுமா இல்லனா சப்பாத்திக்கு சரிம்மா கிரேவி வேணும்? சரிம்மா, நான் சொல்றேன். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மாதிரி பண்ணி தான் பண்ணேன். ஆனா அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால புரியுதுமா, நான் சொல்ற குறிச்சிக்கங்க. அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி பூண்டை ஃபர்ஸ்டே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த தக்காளி நல்லா அதாவது தண்ணியாக கரைஞ்சிடும், தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு மிளகாத்தூள் 2 மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. தேங்காய் வேணும்னா விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு அதாவது கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த நீங்கள் சொன்னீங்க தெரியுமா அந்த தாமரையோட விதை, அதை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை தனியாக வேக வச்சுக்கிட்டு கம்மி தண்ணியில் வேக வச்சுட்டு அதை இது கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸையும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்குமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. உடம்பு சரியில்லை வேற நீங்க சொன்னீங்க. ஸோ கெட் வெல் சூன். தொடர்ந்து ஷோவை பாருங்க. வித்தியாசமான ரெசிபிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பவானி. நான் இங்க நடேச நகர் விருகம்பாக்கம்ல இருந்து கால் பண்றேன். ஓகே பவானி, எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். ஓகே சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. ஹாய் சார். வணக்கம். பேசுறேன் சார். சொல்லுங்க. சப்பாத்திக்கு சார் காலிஃப்ளவர் கிரேவி ஸ்கூலுக்கு குடுக்குற மாதிரி ஒரு டிஷ் சொல்லுங்களா சார்? ட்ரையா வேணுமா உங்களுக்கு குழம்பா வேணுமா? கொஞ்சம் தொக்கு மாதிரி சார். சரி, தொக்கு மாதிரி சொல்றேன் பாருங்க, குறிச்சிக்கங்க. அதாவது எண்ணெய் ஒரு பாத்திரம், எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுங்க. இதில் வந்து பூண்டு மட்டும் சேர்த்துங்க, இஞ்சி சேர்க்க வேணாம். பூண்டு வந்து தோல் இல்லாமல் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆயிலு, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், அதுக்கப்புறமா அந்த பூண்டு நல்லா அந்த வெங்காயத்தில் நல்லா ஆட் ஆனதுக்கப்புறமா தக்காளி, 2 வெங்காயத்துக்கு அரை தக்காளி போதும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தனியாத்தூள், அதாவது 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக அதாவது பிஞ்ச் அளவு சொல்லுவாங்க, கொஞ்சமாக அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துங்க. நல்லா மசாலாவாக ஆகிடும். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வேக வச்சிங்க தனியாக. காலிஃப்ளவர் சீக்கிரமாக வெந்துடும். அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே பெரட்டிங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு மசாலா அப்படிங்கிற அந்த டயத்தில் இதை போட்டு அப்படியே பெரட்டி வச்சிங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக வரும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியிலிருந்து லட்சுமி பேசுறேன். லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. இன்னைக்கு என்ன சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த டிஃபன் ஐட்டத்துக்கு ஏதாவது சாம்பார் வைக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. பாப்பாக்கு எது வச்சாலும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியே வைக்கணும். அப்படியா? சாம்பார் இல்ல சட்னி எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகே, சாம்பார். மேக்ஸிமம் சாம்பார் தான். ஓகே, சாம்பார். டிஃபனுக்கு ஏத்த சாம்பார். டிஃபனுக்கு ஏற்ற சாம்பார் வந்து நீங்கள் மசாலா அரைச்சி போட்டு வச்சுக்கிங்கம்மா, அது ரொம்ப நல்லா வருமா. பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது தேங்காய், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. பாத்திரத்துக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. அதில் வந்து தனியா போட்டு வதக்கிங்க. இல்லை அந்த தனியா நல்லா அந்த இதில் சாத்தே பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகணும் தனியா.
போட்டு வதக்கிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், அது கூட காஞ்ச மிளகாய் போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிங்க. அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே வதக்கிக்கிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கிங்க. எப்பொழுதும் போல் சாம்பார் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டு இதுவும் நல்லா கொதி வந்து மேலே வந்ததுக்கப்புறம் மேலே எண்ணெய் வந்ததுக்கப்புறம் இறக்க போகும்போது பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா இருக்குமா சாம்பார், டிஃபன் சாம்பார். ஷெஃப் வந்துட்டு 2 விதமான பேஸ்ட் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பவுடரா சொல்லியிருக்காரு, ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட், இது அரைச்சி விட்ட சாம்பார்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பிராமின்ஸ் வீட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க. 2 வேரியேஷனுமே குக் பண்ணி தாங்க. உங்க குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஈஸியா கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் காஞ்சிபுரத்துல நூராணி. நூராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல், மதியம் சாப்பாடு என்ன? மோர் குழம்பு வச்சுட்டு இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர் காம்பினேஷன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சார் கிட்ட வந்து, அதாவது ஹோட்டல்ல தந்தூரி சிக்கன் செய்யறோம்ல, ஆமா, அது வந்து வீட்ல செஞ்சா எப்படி நல்லா வருமா அந்த மாதிரி கேட்கலான்னு தான். பெஸ்ட் டவுட். எல்லாரும் வீட்ல வந்து, அதாவது ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி வரதில்லை வீட்ல செஞ்சா. ஓ, வீட்ல நீங்க தந்தூரி ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? பண்ணிருக்கேன் மேம். ஓகே, சூப்பர்மா. நான் சொல்றேன், அது தந்தூர் வந்து வீட்ல பண்ணலாமா. அதுல வந்து நீங்க நிறைய பவுடர்லாம் அரைச்சி வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா ஜீரகம் பவுடர் அரைச்சி வச்சுக்கணும், சோம்பு பவுடர் அரைச்சி வச்சுக்கணும், மிளகு பவுடர் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்குள்ள ட்ரை ஜிஞ்சர் சொல்லுவாங்க, அதாவது சுக்கு, அது கூட அப்புறம் அந்த ட்ரை மேங்கோன்னு சொல்லுவாங்க, மாங்காய், அது பேர் ஒன்று இருக்குது. அதில் அந்த இதெல்லாம் பவுடர்லாம் அதில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா முந்தின நாளே சிக்கனை தயிரில் போட்டு இந்த பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தந்தூரில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த சிக்கன், அந்த ஜூஸி, அந்த காரம், உப்பு அதெல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கடை டேஸ்ட்டை விட வீட்டில் ரொம்ப அருமையாக வருமா. ஓகே, டிஃப்ரெண்ட்டான பவுடர்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. ட்ரை மேங்கோ பவுடர்ன்றது வந்துட்டு உங்களுக்கு கடைகள்லேயே கிடைக்கும். அதே போல் வந்துட்டு இந்த சுக்கு பவுடர்ன்றதும் கடையில் கிடைக்கும். ஒரு சிலர் வந்துட்டு நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க சுக்கு பவுடர் வீட்லேயே கூட ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி பவுடர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நைட்டே மேரினேட் பண்ணி வச்சாதான் நல்ல ஜூஸியான சிக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு டிஃப்ரெண்ட்டான டவுட் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி இன்னைக்கு வித்தியாசமான ரெசிபிஸ் கேட்டுருக்காங்க. தந்தூரி, குலோப் ஜாமுன், வேற வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஷமீம் பானு மேடம் பேரு. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஈரோட்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கேன் மேடம். நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு மதிய சமையல் என்ன? இன்னைக்கு தக்காளி சாப்பாடு, கோவாக்காய் பொரியல் மேடம். என்ன பொரியல்? கோவாக்காய். கோவக்காய் பொரியலா? என் கதையில ஏதோ கோலா அப்படின்னு, ஒருவேளை கோலா உருண்டை செஞ்சிருக்கீங்களோன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஓகேம்மா, இப்ப என்ன டவுட்? இது வடகரி செய்யறாங்க இல்லைங்க மேடம்? ஆமா, வடகரி எப்படி செய்யறது? ஆமாங்க மேடம், எப்படி செய்யறதுன்னு தெரியலங்க. அதான் சார்ட்ட கேட்டு. சரிம்மா, சொல்றேம்மா. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நான் இது உங்களுக்கு சொல்றேம்மா, உங்க மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஒன்று போட்டால் போதும். நிறைய போட வேணாம். அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் நிறையா வந்துடும் அந்த வடகரி செய்யும்போது. வடகரி வந்து வெஜிடேரியனு. நம்ம காலையில் தான் அது நிறைய எடுத்துப்போம், நைட்டு வேலையில் எடுத்துக்க மாட்டோம். அதனால் அதில் தான் நான் கம்மியாக சேர்க்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு தோலோடு அரைச்சிது அதில் போட்டு வதக்கிங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி நல்லா நைஸாக பாருங்க, அதில் கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, 2 டீஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு. அதை போட்டு வதக்கிட்டு அந்த ஆயிலில் அந்த இதெல்லாம் போட்டு மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக அரைச்சது, தண்ணியாக அரைச்சது, ரொம்ப திக்காக வேணாம் இந்த வடகரியை பொறுத்த வரைக்கும். அதை போட்டு நல்லா அந்த கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா வடை இருக்குல்ல, போட்டு அரைச்சி வச்சுருப்பீங்க ரெடியாக ஃப்ரை பண்ணது, அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அருமையான வடகரி வரும். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துங்க, ஒரு சொட்டு நெய். வடகரி ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓகே, வாசனையான வடகரி எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஷெஃப், ஒரு சிலர் வந்துட்டு வடையை சுட்டு போடுறாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அரைச்சி வச்ச வடையை தோசை கடாயில் வந்துட்டு தோசை மாதிரி ஊற்றி கூட போடுறாங்க. இது ரெண்டுத்துல எது டேஸ்ட்டாக இருக்கும்? அதை விட இன்னொரு டேஸ்ட்டும் ஒன்று இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் 2 டேஸ்ட் சொன்னீங்க. இன்னொன்று வந்து சில பேர் வந்து அவிச்சி வேற போடுறாங்க. எப்பயுமே அவிச்சி போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எண்ணெயில் போடுறது அது ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தவாவில் போடுறாங்களே, இதெல்லாம் பாருங்களேன். எண்ணெய் ஒரு இதில், அதாவது எண்ணெயே
எண்ணெயே இல்லாமல் அவிக்கிறது, எண்ணெயோட ஒன்று அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, இது மீடியம். அப்போ அந்த டேஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கே மாறும். எப்படி வேணாலும் செய்யலாம், 3 விதமாகவும் செய்யலாம், 3 விதமான டேஸ்ட்டும் வரும். ஓகே, 3 விதமான வடக்கறி சொல்லியிருக்காரு. 3 விதமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எது உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மோர் குழம்பு மேடம், மதுரையில இருந்து மேடம். உங்க பேரு மோர் குழம்பாமா? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். சந்தோஷம் மேடம். பேருமா? சந்தோஷம் மேடம். சந்தோஷம். ஆமா மேடம். பேரே வித்தியாசமா இருக்கு. உங்க பேரை கேட்டோன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. மேடம் கிறிஸ்டின் மேடம். அப்படியா? சரி, ஓகேம்மா. மோர் குழம்பு நீங்க டவுட் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஹலோ சந்தோஷமா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிட்டீங்களா? குறைச்சிட்டு மேடம். ஓகேம்மா, நீங்க எது நல்லா சமைப்பீங்க? சந்தோஷம் சமைச்சா இது சூப்பரா இருக்கும்னு சொல்லணும். அது என்ன டிஷ்? இல்ல இதெல்லாம் சமைப்பேன் மேடம் நானு. இல்லம்மா, என்ன நல்லா சமைப்பீங்கன்னு கேட்டேன். சமைப்பேன் மேடம். சரி, ஓகேம்மா. மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஃப் சொல்வாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மோர் குழம்பு நான் சொல்லியிருக்கேம்மா. இப்போ உங்களுக்காண்டி நான் உங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். பார்த்துங்க, ஒரு பாத்திரத்தை எடுங்க, தயிர் ஊற்றுங்க. அதாவது 1/2 லிட்டர் தயிர், 50 கிராம் வந்து கடல மாவு, அது கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதில் போட்டு நல்லா கரைச்சிங்க. அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், இது வந்து குறன்னு அடிச்சிங்க. அதுவும் அது கூட போட்டு ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாமே விஸ்கு வச்சு அடிச்சிடுங்க. இல்லாத லம்ஸே இல்லாமல், அது முட்டையாக இருக்கும், அது இல்லாமல் நல்லா கொதிக்க விடுங்க. இதனால் நல்லா கொதித்து மஞ்சள் கலர் அப்படியே மேலே வரும். அந்த ஆயிலெலாம் வராது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு பேன் வைங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி நைஸாக கட் பண்ணது அது கூட சேர்த்துட்டு தாளிச்சிட்டு இதில் போட்டுங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அது வெஜிடபிளை பொறுத்து இருக்குது. பூசணிக்காய் மோர் குழம்புனா அந்த நீங்கள் தயிர் போட்டு கொதிக்க வைக்கிறீங்களா, அதுலேயே போட்டிங்கன்னா நல்லா வந்துடும் பூசணிக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காய் மோர் குழம்புனா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வருமா. ஓகே, மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக ஷெஃப் சொல்லிட்டாரு. நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த மேலே எண்ணெய் கட்டி வராத, நான் நொர கட்டி வர மாதிரி இருக்கும் அந்த மோர் குழம்பு. அதுதான் அந்த ஃபினிஷிங் டச்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஷெஃப் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இம்ப்ரூவேஷன் தேவைப்படும், சின்ன சின்ன டிப்ஸ் தேவைப்படும். கண்டிப்பா. அப்படி உங்க சார்பா இன்னைக்கு நீங்க என்ன டிப் ஆஃப் த டே சொல்ல போறீங்க? இன்னைக்கு டிப் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நான் சொன்னோடனே எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா தயிர் எல்லார் வீட்லேயும் உரப்பூத்துறோம். தயிர் நிறைய பேர் வீட்டில் எனக்கு புளிச்சு போயிடுது, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரிலேஷன் வீட்டு போயிருக்கோம். அவங்களுக்குலாம் இது ஒரு சின்ன டிப்ஸாக தான் இருக்கும், தெரிஞ்ச டிப்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குல்ல, அது தோல் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துங்க. அதை சும்மா அப்படி 2-3 கட் பண்ணிவிட்டு தயிர் உரப்பூற்றி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இந்த தயிரை யூஸ் பண்ணால் அந்த தயிரில் இந்த இஞ்சி போட்டு வச்சிங்கன்னா புளிப்பே அதிகமாக வரவே வராது. 3 நாளைக்கு அந்த தயிரை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஷெஃப் சொன்ன டிப் பண்ணிட்டு அப்படி சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இஞ்சி ஸ்மெல் வராதா ஷெஃப் அப்படி அந்த தயிர்ல? நம்ம மோர் சேர்க்கல, கண்டிப்பா மோருக்கு வந்து இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு சிலருக்கு சளி பிடிக்கவும் செய்யும் தயிர் சாப்பிடும்போது, மோர் சாப்பிடும்போது. ஸோ இஞ்சி ஆல்ரெடி நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கூட அவாய்ட் பண்ணலாம். ஷெஃப் இன்னொரு விஷயம், பால் உறைஞ்ச பிறகு தான் அந்த இஞ்சி போடணுமா? தயிர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தயிர் யூஸ் பண்றீங்களா, நாளைக்கு இந்த தயிரை வச்சுக்கணும். அந்த டயத்தில் இதை யூஸ் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு தயிர். சில பேர் நிறைய தயிர் உரப்புத்திடுவாங்க, ஊருக்கு போவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. உண்மையில ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஷெஃப். இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டாங்க. டிஃப்ரெண்டான டவுட்லாம் எனக்கு கேட்டாங்க. எல்லாத்தையும் டக்குன்னு கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஷெஃப். தேங்க்யூ. இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் குறிப்புகள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் திஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.